ஹாய், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கணவன் மனைவி சண்டை குழந்தை சண்டை மாதிரி. அதனால கணவனும் மனைவிக்கும் சண்டை நடந்தால் பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம கணவரை பற்றி விட்டு கொடுத்து பேசக்கூடாது. விட்டு கொடுத்து பேசணும்னா நம்ம பெற்ற குழந்தைகள் கணவரையும் மதிக்க மாட்டாங்க, பெற்ற தாயும் மதிக்க மாட்டாங்க. அதனால பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. நான் அப்படித்தான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் நான் திட்டுவேன், ஆனால் என் பிள்ளைகளை திட்டுறதுக்கு நான் விட மாட்டேன். என் கணவர் திட்டுறதுக்கு நீ யார் அப்படின்னு நான் கேட்பேன். என்ன ரீசன்னா, என் வீட்டுக்காருக்கு அம்மா அப்பா இல்லை, நான் தான் அம்மா, நான் தான் அப்பா. எனக்கு அம்மா இல்லை, அப்பா இருக்குது. அதனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் அம்மா அப்பா எல்லாருமே. அதனால் எனக்கு என் கணவனுக்கு அப்புறம்தான் என் பிள்ளைங்க. என் பிள்ளைங்க சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், என்றைக்குமே அப்பா மதிக்கணும். அதுக்கப்புறம்தான் உனக்கு எதாக இருந்தாலும். உனக்கு கடவுள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா எங்கள் 2 பேர்த்து மூஞ்சி தான் நீ பார்த்துருக்க. அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்தையே நீ பார்த்துருக்க. அதனால அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி என் வீட்டுக்கு வர மருமகளும் என் புள்ள மாதிரி தான். இன்னும் என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனாலும் நான் பிள்ளைகளை மதித்து என் வீட்டுக்கு வர மருமகளை நான் மரியாதை கொடுத்து என் பிள்ளைய மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கணும் அதே மாதிரி என் மருமக மேலேயும் நான் பாசம் வைப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய வீட்டில் சண்டை நடக்குது. ஒன்றும் மாமியார் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கும், இல்லைன்னா மருமக மேலே கம்ப்ளைண்ட் இருக்கும். என்னை பொறுத்தளவு வர மருமக புதுசாக நம்ம வீட்டுக்கு வரப்போகிறப்ப நம்மளை பற்றி எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதனால் அந்த பொண்ணை நம்ம நல்லா பத்திரமா நல்லா அன்பாக பார்த்துக்கணும். அந்த அன்பாக பார்த்துக்கிட்டாலே அந்த பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்கும். நம்ம அடுத்த நாளே ஒரு மாமியாருங்கிற ஒரு குத்து சாவி நம்ம கையில் எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கூட நம்ம பையன் இருக்க மாட்டான். 2 நாளையில் தனி கொடுத்துட்டு போயிடுவான். தனி கொடுத்துட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம வீட்டு மருமகளும் நமக்கு முக்கியம். மருமகளாக பார்க்காம எல்லாரும் மகளாக பாருங்கள். பாய்.